ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி vlogs. இன்றைக்கி வித்தின் 5 மினிட்ஸில் ஒரு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்றதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க டாப் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் தக்காளி நிறையா சேர்த்து புளி கம்மியாக சேர்த்தா ரசத்தோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நான் தக்காளி தான் நிறையா சேர்ப்பேன். அடுத்ததாக பூண்டு 4 பல், ஜீரகம் கொஞ்சமாக, மிளகு கொஞ்சமாக சேர்த்து நல்லா நச்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கரைச்சி வச்சுருந்த புளி அப்புறம் தக்காளி 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் கொதி வரும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்ரெட்டு என்னென்னா, ரசம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சா ரசத்தோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஒரு கொதியிலேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சமாக தூவிக்கோங்க. நான் இந்த ரசத்துக்கு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டான ரசம் ரெடி. இது நம்ம ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்யூ.